மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் அம்மோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி செம கோவமா இருக்காங்க விஜய் மேலே. விஜயால தான் அந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேராக விஜய் பார்க்கறதுக்கு வராங்க. விஜயை திட்டுறாங்க. கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னு சொல்லி உடனே இங்கே விஜய் காவேரி திட்டினது எதுவுமே பெருசாக நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று தான் காதில் விடுது. கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னது மட்டும் அதை கேட்டுட்டு விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இப்படியோ கல்யாணம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே காவேரி எனக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பாரு, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க, உங்களுக்கு பொருத்தமானவன் நான் மட்டும் தான் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து சவால் விட்டு கிளம்புறாங்க. உடனே விஜய் சிரிச்சுக்கிட்டே தாத்தா கிட்ட போகிறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு என்னப்பா விஜய் இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. தாத்தா காவேரியோட கல்யாணம் நின்றுச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும் தாத்தா இருந்துட்டு என்னப்பா சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. தெரியல தாத்தா, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திடீர்னு கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. நல்லதுப்பா, அதை நினச்சி நீ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்த. எனக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. இப்படியே நின்றுச்சுப்பா அப்படின்னு நீ தான் சீக்கிரமா காவேரியோட மனசை மாற்றணும்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. எங்க தாத்தா, காவேரி மனசு ஃபுல்லாக என் மேலே வெறுப்பு மட்டும்தான் இருக்குது. நான் என்ன சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. தாத்தா சொன்னதும் விஜய் இருந்துட்டு சரிங்க தாத்தா, முயற்சி பண்ணுறேன் தாத்தா, மற்றபடி காவேரி ஞாபகம் சீக்கிரம் திரும்புறதுக்கு தான் ஏதாவது பண்ணணும் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு தாத்தா சொன்னதும் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னும் பக்கம் காவேரி இருந்துக்கிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு எல்லாரும் எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன், அது கூடிய சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடக்கட்டும் நடக்கட்டும்னு எல்லாரும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரத்தில் ஏற்கனவே அம்மா நீங்கள் தான் அந்த பையன்கிட்ட என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது. அப்படி இருக்கும்போது இந்த தடவையும் நீங்கள் தான் ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே காவேரி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. உடனே நான் எதுக்குடி இந்த கல்யாணத்தை போய் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சொன்னதும் காவேரி இருந்துட்டு அந்த பையன் என்ன சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லையே, என்னை பற்றி ஏதோ தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க, ஆனால் யார் சொன்னாங்கன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சு அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு காவேரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிவினும் சாரதாவும் என்னத்தை இதெல்லாம் அப்படின்ட்டு ஒருத்தர் மாற்றி முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல காவேரி இப்போவே கிளம்புவோம், அந்த கார்த்திக் வீட்டுக்கு போவோம், அவங்க கிட்ட போயிட்டு யார் தான் என்னை பற்றி தப்பு தப்பாக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்ட்டு காவேரி நேராக இங்கே அந்த கார்த்திக் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏங்க என்னை பற்றி யார் உங்கள் வீட்டில் வந்து தப்பு தப்பாக சொன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன அவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்குது, இவ்வளவு கோவமா மரியாதை இல்லாமல் கத்தி கத்தி பேசுறியே, அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீ யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டே போலுக்க, பிடிவாதமாக இருப்பேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் போலுக்கு. அப்போனா நல்ல வேலை என் பையன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா கார்த்தியோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் யார் உங்ககிட்ட வந்து சொன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உன் கூட இருக்கிறவங்களுக்கு தானே உன்னை பற்றி தெரியும், உன் கூட உள்ளவங்க தான் சொன்னாங்க, அவங்க நல்ல வேலை யாருமே அவங்க பொண்ணை பற்றி தப்பாக சொல்ல மாட்டாங்க, ஒரு பையனு கூட வந்தான், 2 பேரும் சேர்ந்து தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அவங்க சொல்கிறாங்க. உடனே ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. காவேரி இந்த ஆள் தான் உங்ககிட்ட சொன்னதா அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. உடனே விஜய் ஃபோட்டோவை காமிச்சதுனால இவங்க கிடையாது இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நிவினும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு காவேரிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சரி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்கள் பையன் எனக்கு வேண்டாம், இப்படி ஒரு குடும்பத்தில் நானும் கல்யாணம் பண்ணிக்கவும் விருப்பம் இல்லை, யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்க நீங்கள்லாம் உங்களை போய் என்ன சொல்கிறது, அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, நல்ல வேலை கடவுள் தான் உங்ககிட்ட இருந்து என்னை எஸ்கேப் ஆகிவிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்பி போயிடுறாங்க. தும்பர் பிடிச்ச பொண்ணாக இருக்கும் போலுக்க அவங்க அம்மாவே இப்படியெல்லாம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் தெரியுது உண்மை அப்படின்ட்டு இவங்க கார்த்தியோட அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த தலையில் அடிபட்டுச்சு சொன்னாங்களே அதெல்லாம் கிறுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி நேராக வீட்டுக்கு வராங்க. செம கோவமா அம்மா அப்படின்ட்டு கத்துறாங்க. என்னடி எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சாரதா வர்றாங்க. என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் என்னை பற்றி எதுக்காகமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் தப்பு தப்பாக சொல்கிறீங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த பொண்ணை பற்றியும் அம்மா இப்படியெல்லாம் பேசுவாங்களா, ஆனால் நீ பேசியிருக்கமா அப்படின்ட்டு காவேரி ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு என்னடி என்ன சொல்கிறேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் இப்போ தான் அவங்க வீட்டில் போயிட்டு விசாரிச்சுட்டுலாம் வந்துட்டேன், நீ என்ன நடிக்கிறியா என்கிட்ட, ஏமா யாரோ ஒரு மனுஷனுக்காக 3வது மனுஷமா அந்த விஜய், நீ பெத்த பொண்ணுமா, நான் முக்கியமா உனக்கு அவங்க முக்கியமா அப்படின்னு கேட்டால் நீ அவங்க தான் முக்கியம்னு சொல்லுவ போலுக்கே, உனக்கு நான் பெருசாகவே தெரியலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய் உன் நல்லதுக்கு தாண்டி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க. கிட்டே நிவின் கிட்ட நீங்களும் என்னை பற்றி அவங்க வீட்டில் போய் தப்பு தப்பாக சொல்லியிருக்கீங்க, என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படின்ட்டு காவேரி நிவினை அறையிறதுக்காக போகிறாங்க. சாரதா வந்துட்டு தடுத்துடுறாங்க. என்னடி பண்ணுற, மாப்பிள்ளை பையனை போய் அடிக்க போகிறேன், அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவர் என்னை கூட்டிகிட்டு தான் போனார், அவர்கிட்ட நான் எங்கே போகிறேன்னு கூட சொல்லலை, அவர் என் கூட சும்மா தான் வந்தார்,
அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனேயும் காவேரி இருந்துக்கிட்டு, நிவின் நீங்கள் அவங்க பக்கத்தில் தானே இருந்திருக்கீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் சொல்லாமல் இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு அந்த விஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும்? என்னதான் காரணம் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஏதோ உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறீங்களா, இல்லைன்னா இதில் ஏதாவது விஷயம் இருக்கா, என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்லைன்னா நான் இப்போவே இந்த இடத்துல உயிரை விட்டுருவேன். எதுக்கு இந்த வீட்டில் நான் இருக்கணும்? எனக்கே மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நான் செத்தா கூட இந்த வீட்டில் கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு காவேரி ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் நிவின் இருந்துட்டு, போதும் காவேரி போதும், உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நிவின் வந்து அந்த கல்யாண ஃபோட்டோவை காவேரி கிட்ட காமிக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம்னு எல்லாரும் தடுத்து பார்த்தோம். நிவின் இல்லை, காவேரி கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வச்சிடலாம், காவேரிக்கு தெரியாமல் இருக்கிறத விட அவளுக்கு தெரிஞ்சாதான் நல்லது இந்த விஷயம் அப்படின்ட்டு ஃபோட்டோவை காமிச்சதும் இங்கே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன இதெல்லாம், ஏன் கிராஃபிக்ஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுதான் உண்மை காவேரி அப்படி சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. என்ன உண்மை இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்டதும், இங்கே பாரு, விஜய் வேறு யாரும் இல்லை, உன்னுடைய ஹஸ்பண்ட், உன்னை தொட்டு தாலி கட்டினவர், அதனால தான் நாங்கள் வந்து உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு நிவின் வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி, அதனால் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? 5 வருஷமாக அவர் எங்கே போனார்? திடீர்னு அவர் தான் என் புருஷன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி எனக்கு கல்யாணம் ஆகி என் ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்தாங்கன்னா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போதே அவர் என்கிட்ட தானே இருந்திருக்கணும், என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒரே நாளில் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பாவம் விஜயும் அந்த டைமில் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரேவும் உயிர் பழைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ உயிர் பழைச்சிட்டாரு. ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க நீ இறந்துட்டதா சொன்னாங்க. அதுக்கு காரணம் நிறையா இருக்குது. அதனால தான் நாங்களும் அங்கேருந்து வர வேண்டியதாகிடுச்சு. உன் பொண்ணு அம்மு, அவள் கூட நீ இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? ஏன்னா அது உன்னுடைய குழந்தை. அதனால தான் அந்த உணர்வோட தான் நீ அந்த குழந்தைகிட்ட பழகிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் நாங்கள் எல்லோரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் தெரியுமா? உனக்கு அதை சொன்னால் ஏதாவது ஆகிடுமோங்கிற பயம்தான். ஆனால் நீ இதெல்லாம் புரிஞ்சுக்காம நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற. நாங்கள் பண்ணுறதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்லி நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்கிறோம். ஆனால் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ நடந்துக்கிற. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறது தப்பாகிடும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, என்ன சொல்கிறீங்க நிவின்? எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குதா? ஏன் இப்படிலாம் இருக்கிறத என்கிட்ட மறைச்சிட்டிங்க? நீங்கள் சொல்லியிருக்கலாமே எல்லாரும். அப்பா இறந்தது சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்ல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு இன்னும் என்னென்ன எனக்கு தெரியாமல் இருக்குது. யமுனாவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியலை. ஆனால் அக்காவுக்கு கல்யாணம் ஆன விஷயமும் எனக்கு தெரியலை. அப்பா இறந்த விஷயமும் எனக்கு தெரியலை. அதெல்லாம் எனக்கு சொன்னீங்கல்ல. எனக்கே கல்யாணம் ஆன விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? எனக்கு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தை வேறு இருந்திருக்கு. பாவம் அந்த பிஞ்சு குழந்தை அம்மா இல்லாமல் ஏங்கியிருக்கோம்ல, அந்த குழந்தை என்கிட்டே அம்மா பாசத்துக்காக ஏங்கினேன்னு வந்து சொல்லுது. அதெல்லாம் கேட்டுட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ஏன் எல்லாரும் இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்க அப்படின்ட்டு காவேரி அழுது புலம்புறாங்க. இங்கே பாரு, இப்படி எமோஷனல் ஆகுறது நல்லது கிடையாது, இப்படி எமோஷனல் ஆகக்கூடாது, யோசிக்கக்கூடாது ரொம்பவும் அப்படின்னு தான் உங்ககிட்ட இருந்து சொல்லாமல் மறைச்சது. காவேரி, நல்லதுக்கு தான் எல்லாமே நாங்கள் செஞ்சோம். ஆனால் அது உனக்கு தப்பாக தெரிஞ்சுன்னு சொல்லி தான் இப்போ உண்மையை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. பாவம் நீயும் கஷ்டப்பட்டு விஜய் ப்ரோவும் கஷ்டப்படுறதுக்கு எங்கள் மனசு தாங்கலை. போதும், விஜய் ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு உன்னை கல்யாணம் பண்ணி. இனிமேலும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம், உங்கள்கிட்ட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கேன். இனிமேலும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காதீங்க, 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. உண்மைதான் காவேரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே என்னம்மா நிவின் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்ட, ஆமாடி தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மைடி, நீ விஜயோட சேர்ந்து வாழணுடி அப்படின்ட்டு இங்கே சாரதாவும் அழுகுறாங்க. உன்னையும் என்ன பண்ணன்னு இங்கே தெரியலை, இப்போ போய் நான் கிளம்புறேன் விஜய் வீட்டுக்கு அப்படின்ட்டு காவேரி வேகமாக விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு விஜய் விஜய் அப்படின்னு காவேரி கூப்பிட்டதும் விஜய் வேகமாக வாசலில் வராங்க. காவேரி உடனே அழுதுகிட்டே இப்படி கையை நீட்டிகிட்டே போகிறாங்க. விஜயும் என்னாச்சு காவேரிக்கு அப்படின்ட்டு வேகமாக விஜயை பார்த்துட்டு காவேரி பார்த்துட்டு விஜய் அழுதுகிட்டே போகிறாங்க. விஜய் காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.